ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஆலு திக்கா மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆலு திக்கா மசாலாவோட சுக்கா ரொட்டி நான் கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பரோட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஆலு திக்கா மசாலா என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேனோ அதை தான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலு திக்கா மசாலா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை மேக்னேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் திக்கான புளிப்பு இல்லாத தயிரை எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு திக்கா மசாலா எடுத்திருக்கேன். இந்த திக்கா மசாலாவோட ரெசிபி நம்மளோட சேனலில் ஏற்கனவே சிக்கன் திக்கா பிரியாணி ரெசிப்பியில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு திக்கா மசாலாவில் நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். உருளைக்கிழங்குல பிடிக்கிற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பேபி பொட்டேட்டோ இருந்தது அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது திக்கா மசாலாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. உருளைக்கிழங்கு ஊறணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. ஆனால் நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் மசாலா ஆட் பண்ணும்போதே ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஸ்டேஜில் மறந்துட்டேன் அப்படிங்கிறனால இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேக்னேஷன் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை இந்த ஆயிலோடு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோடு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா வெறும் உருளைக்கிழங்கை மட்டுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு மசாலா கம்மியாக இருந்தனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே நல்லாவே ட்ரை ஆகிரும். எண்ணெய் மட்டுமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த எண்ணெயிலே மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம், அதாவது 70% நல்லாவே குக் பண்ணிக்கோங்க. இப்போது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுக்கு. நம்ம ஆட் பண்ண மசாலா இன்னும் நல்லா ட்ரை ஆகி உருளைக்கிழங்கு 70% நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சார்கோல் புகை போட்டுக்கலாம். நான் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன கிண்ணத்தில் கூட இந்த மாதிரி புகை போட்டுக்கலாம். சார்கோலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு புகை வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஆலு திக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் அதிகமாக கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் பிங்கிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லாவே போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி ரெட் சில்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆயிலில் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி அதோட பேஸ்ட்டாக நான் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழமாக பார்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம கிரேவி நல்லா கலர் கிடைக்கும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா தக்காளியை வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுக்கு. நம்ம ஆட் பண்ண தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு, பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. திக்கா மசாலாவுக்கு இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் மற்ற பொருள் ஆட் பண்ணணும். அப்படி உடனே நீங்கள் வேறு பொருள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மசாலா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மற்ற பொருள் ஆட் பண்ணிக்கோங்க.
தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் திக்கா மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். திக்கா மசாலாவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் உருளைக்கிழங்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து மசாலாவும் ஓரளவுக்கு திக்னஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மற்ற பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நான் வந்து காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நான் 1/2 கேப்சிகமையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கேப்சிகம் வந்து ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன், அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா அதிக நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. இப்போ இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி நிறையா ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க, வாசம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளோட சுவையான ஆலு திக்கா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆலு திக்கா மசாலா வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசியாக இது கூட நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா முந்திரியை கூட நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஆனால் நான் வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணிக்கல, எனக்கு வந்து இப்படி செஞ்சால் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுவே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஆலு திக்கா மசாலாவோட சுக்கா ரொட்டி ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பட்டர் நான், கார்லிக் நான் சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை கூடயும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபியோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையே செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.